மாறுபட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது. நான் ஏன் இன்னொரு ஒரு அழுத்தம் திருத்தமாக நான் அதை பாவிக்க சொல்ல முடியும் அப்படின்னா, ரொம்ப சமீபத்தில் ஒரு நீதிபதி ஒருவர் எதிராக அவர் அவரோட அக்கௌண்ட்ஸில் நிறையவே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கு முறையான எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அதனால அதுதான் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஹைகோர்ட்டில். அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்காக என்கொயரி ஆஃபீஸரை நான் தான் போட்டேன். ஏன்னா அவர் மாவட்ட நீதிபதி கேடரில் இருந்தவர். நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவர் மேலே உள்ள சுமத்தப்பட்ட குற்றங்களில் பெரும்பான்மையானவை நிரூபிக்கப்பட்ட விட்டன அப்படி சொல்லிட்டு தான் நான் ஃபைண்டிங் கொடுத்தேன். என்னோட என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணிட்டு ஹி வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ். நண்பர்களே, அந்த சம்பந்தப்பட்ட நபர், த டெலிங்க்வென்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர், என்னோட ஓன் கிளாஸ்மேட். எதுக்கு நான் சொல்கிறேன், என் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால சீஃப் ஜஸ்டிஸ் நீ தான் என்கொயரி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன போது நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் இருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறதுனால சப்போஸ் விக்னேஷ் இருக்கிறாரு, நாளைக்கு விக்னேஷ் என்னோட லிட்டிகண்டாக வராரு அப்படின்னா அதுக்காக நான் அவர் பக்கமாக சாய போகிறேன் கிடையாது. அந்த வழக்கில் என்ன ரெக்கார்டு இருக்கோ, என்ன லா என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன தோன்றுறதோ என் மனசாட்சிப்படி ஒரு தீர்ப்பு வழங்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நீதிபதி கலந்துக்கிறார் அப்படிங்கிறத அதையே ஒரு விவாத பொருளாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். ஒரு 3-4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லஜபதி ராய் என்ற ஒரு வழக்கறிஞர், எனக்கு நண்பரும் கூட, அவர் நாடார்கள் வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு ஒன்று எழுதினார். அதில் வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை அந்த புக்கில் முன்வைத்திருந்தாங்க. அதை கார்பரேஷன் பில்டிங்கில் தான் நடக்கிறதா இருந்தது. மதுரை தமிழ்ச்சங்கம், அது கார்பரேஷன் சொந்தமானது. கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த இல்லை இங்கே தான் நாங்கள் நடத்துவோம், இல்லை ஏற்பட நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்கு என் முன்னாடி தான் வந்தது. நான் இந்த மாதிரி இது ஒரு புக் ரிலீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதை அங்கே அனுமதி மறுப்பதுங்கிறது நியாயம் கிடையாது. அந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான அந்த தமிழ்ச்சங்க பில்டிங்கில் தான் இந்த கருப்பா காவிய புஸ்தகம் வலதுசாரிகளுக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த புஸ்தகம். அதை நான் அண்டர்லைன் பண்ணுறேன் ஒரு காரணத்துக்காக. அங்கே நடத்தணும்னு சொல்லி தீர்ப்பு நான் கொடுத்தேன். இப்போதைக்கு எதுக்காக நான் இந்த சொல்கிறேன்னா, விக்னேஷ் முதல்ல எங்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த பிரசிடென்சி கிளப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னாரு. ஏன் லாஸ்ட் மினிட்ல அங்கே நடக்காமல் இங்கே மாறுறது, அந்த வென்யூ ஷிஃப்ட் ஏங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த விஷயங்கள்லாம் எங்கே நடந்தால் கூட அந்த ஆர்கனைசர்ஸுக்காக இருக்கட்டும், அந்த கட்டட உரிமையாளராக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ப்ரெஷர் வந்தால் கூட அவங்க நிற்கணும். தே ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது கூட இல்லாட்டி அப்புறம் என்ன இருக்குது போதிக்காது. ஸோ இந்த நிகழ்ச்சி பிரசிடென்சி கிளப்லேயே நடந்திருந்தா இன்னும் இதுவாக இருந்திருக்கும். போதிக்கு அந்த கிளப் ஓனர்ஸ் எதனால மாற்றினாங்கன்னு எனக்கு காரணம் எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்தாங்கன்னா அங்கே தான் தொடர்ந்து நடக்கணும். ஸோ என் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஒரு சிட்டிங் ஜட்ஜாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் சொல்கிறது முறையாக இருக்காது. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். விக்னேஷாக இருக்கட்டும், மற்றவங்க பேரெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட தெரியல, இவர் பேர் மட்டும்தான் டக்கு சொல்கிறது. இந்த ஏற்பாடுகள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குது இந்த க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மட்டும் தளர்ந்துட வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ், டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள்லாம் நடத்தணும். விஜில் 1985 to 2004 நடந்த அந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து பொதுவெளியில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.